காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்துருகி நில்லாப்பிழையும் நினையாப்பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே. பாடியவர் பட்டினத்தார். 11ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த மகான். அவரை பற்றித்தான் நாம் இன்று காண இருக்கிறோம். சோழ பேரரசிலே பூம்புகார் பட்டினம் மிகப்பெரிய வணிக துறைமுகம். அந்த துறைமுகத்திலே பெயர் சொல்லும்படியான பெரும் செல்வத்திற்கு அதிபதியான ஒரு தம்பதியினர் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் சிவநேச செட்டியாரும் ஞானகலை என்ற மாதரசியும். விடையேறும் சிவபெருமான் மீது அவர்களுக்கு அளப்பரிய பக்தி. சிவனுக்கும் சிவ பக்தர்களுக்கும் அரும் தொண்டாற்றி வந்தார்கள். சிவநேச செட்டியார் பெரும் தனவந்தர். கப்பலிலே அவர் பயணம் மேற்கொண்டு பல தொழில்களை செய்து பெரும் பணத்தை அவர் ஈர்த்தார். தொழிலே அவருக்கு பெயர் சொல்லும்படியான ஒரு புகழ் இருந்தது. ஆனா பாருங்க, இவருக்கு ஒரு மனக்குறை இருந்தது. என்னன்னா, எத்தனை நாம தொண்டு செஞ்சாலும் எத்தனை புண்ணியங்கள் செய்தாலும் நமக்கு பெயர் சொல்லும்படியான ஒரு குழந்தை இன்னும் பிறக்கவில்லையே, குழந்தை வரம் இன்னும் கிடைக்கவில்லையே என்ற ஒரு மனக்குறை இருந்தது அந்த அம்மையாருக்கு. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, திருவெண்காட்டில் உறையக்கூடிய ஈசனிடம் அவர்கள் முறையிடுகிறார்கள். நாம இங்க ஒண்ணு கவனிக்கணும். என்னன்னா, பெரும் செல்வந்தர்னு நாம சொன்னோம் சிவநேச செட்டியாரை. அவர் நினைத்திருந்தால் காசிக்கோ ராமேஸ்வரத்திற்கோ சென்று தம்முடைய முறையீட்டை வைத்திருப்பார். அவர் ஏன் அந்த திருவெண்காடை தேர்ந்தெடுக்க வேண்டும்? இந்த எண்ணம் நமக்கு தோன்றும். ஏன்னா, காசிக்கு சமானமான கஷேத்திரங்கள் 6. அந்த 6ம் காவிரி நதி பாயக்கூடிய அந்த பக்கத்திலேயே அமைந்திருக்கின்றன. அதிலே இது பெயர் சொல்லும்படியான ஒரு ஸ்தலம் திருவெண்காடு. திருவெண்காட்டிற்கு மற்றொரு சிறப்பும் உண்டு. ஆதி சிதம்பரம் என்ற பெயரும் அதற்கு உண்டு. மூர்த்தி, தலம், தீர்த்தம் இந்த 3ற்கும் சிறப்பு பெற்றது திருவெண்காடு. அந்த தலத்திலே உறையக்கூடிய ஈஸ்வரனும் அவர்கள் விண்ணப்பிக்கிறார்கள். சிவபெருமானே, எங்களுக்கு ஒரு நல்ல மகனை கொடுக்க கூடாதா, ஒரு குழந்தை பெற்றினை தாங்கள் அருளக்கூடாதா என்பது இந்த தம்பதியினுடைய கோரிக்கை. சிவனுக்கும் அது கேட்டுவிட்டதோ என்னவோ, மிகவும் அருமையான ஒரு ஆண் குழந்தையை அவர் கொடுக்கிறார். அந்த அம்மையார் கருவுறுகிறார். அந்த குழந்தைக்கு நாமகரணம் சூட்டுகிறார்கள் பெற்றோர். என்னன்னு, திருவெண்காடர் என்ற பெயரை சூட்டுகிறார்கள். ஏன்னா, திருவெண்காட்டு ஈசனிடம் முறையிட்டு பெற்ற பிள்ளை அல்லவா, அதனால் அந்த குழந்தைக்கு திருவெண்காடர் என்ற பெயரை சூட்டுகிறார்கள் பெற்றோர். அந்த குழந்தைக்கு 5 வயதாக இருக்கும் பொழுது சிவநேச செட்டியார் சிவலோகம் அடைந்து விடுகிறார். இப்போ ஞானகலைக்கு பெரும் பொறுப்பு வந்து விடுகிறது. குழந்தையை வளர்க்க வேண்டும் அல்லவா, அதனால அந்த குழந்தையோ கல்வி முதற்கொண்டு தொழிலும் அந்த குழந்தை மிகவும் தேர்ச்சி பெறுகிறது. அப்பாவை போலவே பிள்ளையும் பெரும் செல்வந்தராக முயற்சிக்கிறது. அதற்கான அத்தனை ஏற்பாடுகளிலும் அது முன்னிற்கிறது. கடல் கடந்து வணிகம் செய்து பெரும் பொருளை ஈட்டுகிறார் திருவெண்காடர். அவருக்கு 16 வயதாகிறது. அப்பொழுது அவருக்கு கல்யாணம் செய்விக்க வேண்டிய பொறுப்பு வந்து விடுகிறது ஞானகலைக்கு. அவர் என்ன பண்றாங்க, ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு பெயர் சிவகலை. சிவசிதம்பர செட்டியாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் பிறந்த குழந்தை சிவகலை. அந்த பெண்ணை மணமுடிக்கிறார்கள். இப்பொழுது இல்லறத்தில் இணைந்து விட்டார் திருவெண்காடர். பக்தியிலும் அவரை மிஞ்ச முடியாது. சிவத்தொண்டும் மாற்றி வருகிறார். அவருக்கு 30 வயதாகிவிட்டது. ஆனால் இன்னும் குழந்தை வரம் கிடைக்கவில்லை அவருக்கும், தன்னுடைய அப்பாவை போலவே. இவர் என்ன பண்றாரு, திருவிடைமருதூர் செல்கிறார். அங்கே உறையக்கூடிய ஈசனிடம் நாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்பிடுறாங்க. இந்த இடத்துல சிவபெருமான் ஒரு திருவிளையாடலை நிகழ்த்துகிறார். என்னன்னா, அந்த ஸ்தலத்திலே சிவசருமர் என்ற வேதியர் ஒருவர் வாழ்ந்து வருகிறார். அவர் சிவனுக்கும் சிவ பக்தர்களுக்கும் சிவனடியார்களுக்கும் பல தொண்டுகளை புரிந்து வருகிறார். மிகுந்த செல்வந்தர் கிடையாது. ஆனால் நடுத்தர குடும்பமாக இருந்தாலும் இந்த சிவத்தொண்டினை பல காலமாக அவர் தொடர்ந்து செய்து வருகிறார். அதனால வறியவராகிவிட்டார். சிவனடியார்களுக்கு என்று ஒரு ஆயுதத்தை வைத்திருப்பார். வறுமை என்ற ஆயுதத்தை கொடுத்து சோதிப்பார். அப்பொழுதும் நம்மை நினைக்கிறார்களா, நம்மை வழிபடுகிறார்களா, நம் தொண்டர்களுக்கு அவர்கள் உணவிடுகிறார்களா என்று அவர் சோதித்து பார்த்து விடுவார். சிவசருமரோ அதிலிருந்து சற்றும் சளைக்கவில்லை, பின்வாங்கவில்லை. எத்தனை கஷ்டங்கள் கொடுத்தாலும் சிவனையன்றி நாடாது என் மனம் என்பதில் உறுதியாக இருக்கிறார்.
அப்போ சிவபெருமான் பரிசு கொடுக்கணும் இல்லையா? அதனால சுசீலையோட கனவுல வராரு. சுசீலை சிவசர்மருடைய மனைவி. அவர் என்ன சொல்றாரு, இந்த ஸ்தலத்திலே குழந்தை வரம் வேண்டி வந்திருக்கிறார் திருவெண்காடர். அவரிடம் நீங்க வில்வ மரத்துக்கு கீழே ஒரு குழந்தை இருக்கும், அதை கொண்டு போய் நீங்கள் கொடுத்து விட்டு உங்களுக்கு தேவையான பெரும் செல்வத்தை நீங்கள் வாங்கி கொண்டு நீங்கள் சிவத்தொண்டை தொடர்ந்து ஆற்ற வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை. அந்த மாதரசி என்ன பண்றாங்க, சுசீலை இந்த விஷயத்தை தன்னுடைய கணவரான சிவசருமரிடம் தெரிவிக்கிறார்கள். சுவாமி, இந்த மாதிரி ஒரு கனவு வந்தது, சிவபெருமான் இப்படி ஒரு கட்டளை இட்டார் அப்படின்னு அந்த அம்மையார் சொல்ல சிவசருமர் அதை அப்படியே மேற்கொள்கிறார். திருவெண்காடர் வருகிறார் தன்னுடைய மனைவியான சிவகலையை கூப்பிட்டு கொண்டு. திருவிடைமருதூருக்கு வரும் பொழுது அங்கே சிவசருமர் என்ன பண்றாரு, வில்வ மரத்துக்கு கீழே ஒரு குழந்தையை கண்டெடுத்து கொடுக்கிறார். சுவாமி, இதை நீங்க வளர்க்கணும், இது இறைவனுடைய கட்டளை அப்படின்னு சொல்லும் பொழுது குழந்தை இல்லாமல் இருந்த திருவெண்காடர் என்ன பண்றாரு, இது இறைவனுடைய அன்பு பரிசு போலும், நாம் இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று முடிவு பண்ணி அந்த குழந்தையை வாங்கி கொண்டு விடுகிறார் மனதார. இப்போ அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய பெரும் பேரு வாய்த்து விட்டது, சிவனுடைய அன்பு பரிசு அல்லவா. அதனால அப்போ திருவிடைமருதூர் ஈசனை வேண்டி பிறந்த கிடைத்த குழந்தை அல்லவா, அதனால இந்த குழந்தைக்கு மருதவாணன் என்றே பெயர் சூட்டி அன்போடும் செல்வத்தோடும் வளர்க்கிறார்கள் திருவெண்காடரும் மற்றும் அவருடைய மனைவியும். இந்த குழந்தைக்கு இப்பொழுது 16 வயதாகி விட்டது மருதவாணனுக்கு. இப்ப இந்த குழந்தையும் செல்வத்தில் நாம எப்படி சேர்க்கணும்னு கற்றுக் கொடுக்கணும் அல்லவா, தொழில் நுணுக்கங்களை எல்லாம். அதனால என்ன பண்றாரு அவரு திருவெண்காடர், அப்பா நீ வணிகத்தில் ஈடுபட்டு எப்படியாவது தேர்ச்சி பெறணும், அதற்கான முயற்சியில நீ இறங்கணும் அப்படின்னு அறிவுறுத்துகிறார். சரி, புறப்படுகிறார் 16 வயதான மருதவாணன். அப்பா நான் போயிட்டு தொழிலெல்லாம் கற்றுக்கிட்டு வரேன், வணிகத்தில் ஈடுபடுறேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு கப்பல்ல ஏறி. சிறிது காலம் சென்றது. கொஞ்ச காலம் கழிச்சு திரும்பி வராரு. திருவெண்காடருக்கோ ரொம்பவும் என்ன சொல்றது, ரொம்ப ஆவலா இருக்காரு. நம்முடைய பிள்ளை எப்படி வளர்ந்துருக்கிறான்னு நாம பார்க்கணும். தொழில ஈடுபடுறேன்னு சொன்னான் இல்லையா, செல்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கிறதா அவனிடம், அந்த லாவகம் இருக்கிறதா, அந்த வாய் சாமர்த்தியம் இருக்கிறதா, இதெல்லாம் பார்க்கணும் இல்லையா. அதனால அவரு காத்துக்கிட்டு இருக்காராம், பிள்ளை எப்போ வருவான், அவங்கிட்ட நம்ம விசாரிக்கலாம் அப்படின்னு. மருதவாணன் வருகிறான். வந்து என்ன பண்றான், எருவிராட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் தவிடு மூட்டையும் கொண்டு வருகிறான். கொண்டு வந்துட்டு, அப்பா நீங்க கேட்ட மாதிரி நான் வணிகத்துல ஈடுபட்டு இது ரெண்டத்தையும் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு அம்மா கிட்ட போறான். போயிட்டு சொல்றான், அம்மா உங்களுக்கு நான் ஒரு அன்பு பரிசு வைத்திருக்கிறேன், இதை பெட்டியில வச்சிருக்கேன், நீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு கிளம்பிடுறான். இவருக்கு ஆச்சரியமா போயிடுது, மருதவாணன் என்ன கொண்டு வந்திருப்பான். திருவெண்காடருக்கு ஒரு ஆவல், என்னதான் இருக்கும் அப்படின்னு கோடி மூட்டையை பிரிச்சு பார்த்தாக்கா எருவிராட்டி இருக்கு. இவருக்கா கஷ்டமா போயிடுச்சு. ஏன்னா பிள்ளை வெறும் கையோடு திரும்பி வந்திருந்தா கூட பரவாயில்லை, ஆனா இப்படி ஏமாந்து வந்திருக்கானே, இதை கொண்டு போய் எங்க விற்க முடியும், எருவிராட்டிக்கா இங்கே குறைச்சல், இதையா கொண்டு வர வேண்டும் அப்படின்ற கோபம் அவருக்கு. பிள்ளை ஏமாற்றி விட்டான் அல்லவா சரியானபடி. அதனால அந்த கோபத்துல அவர் என்ன பண்றார், எருவிராட்டியை தூக்கி வீசி அடிக்கிறார் சோற்றிலே. பாருங்க, சுவட்டுல வீசி அடிச்ச உடனே அதுக்குள்ள இருந்து விலை மதிக்க முடியாத வைரமணி கற்கள் எல்லாம் விழுந்து விடுகின்றனவாம். அப்போ நினைச்சு பார்க்கறாராம் திருவெண்காடர், நாம தான் தப்பா எடை போட்டுட்டோமோ, நம்ம பிள்ளைய சரியானபடி தானே கொண்டு வந்திருக்கான், அப்ப ஏன் மறு பேச்சு பேசாம கிளம்பி போயிட்டான். இந்த ஒரு ஆச்சரியம் அவருக்கு திருவெண்காடருக்கு. இப்போ தன்னுடைய மனைவியிடம் கூப்பிட்டு கேட்கிறாரு, பிள்ளை எங்க, என்ன கொடுத்துட்டு போனான் அப்படின்னு. அந்த அம்மையாரா சொல்றாங்க, என்னன்னு தெரியல, ஒரு சின்ன பேழையை கொடுத்துட்டு போயிருக்கான், ஒரு பெட்டியை, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியல அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. இவரா வாங்கி பிரிச்சு பார்க்கிறாரு. உள்ள பாருங்க, ஒரு பனை ஓலை நறுக்கு இருக்கிறது, ஒரு பட்டு துணியில ஏதோ முடிந்து வைத்திருக்கிறான். எடுத்து பிரிச்சு பார்த்தாக்கா அந்த பட்டு துணியில என்ன இருக்கு, காதில்லாத ஊசி இருக்கு. பனை ஓலை நறுக்கு இருக்கு இல்லையா, அதையும் பிரிச்சு படிச்சு பார்க்கிறாராம். அதுல இந்த வாசகம் இருக்கிறதாம், காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவிடிக்கே அப்படின்ற ஒரு வாசகம். இதை படிச்சு பார்த்த உடனே அவருக்கு ஞானம் பிறந்து விட்டது. திருவெண்காடர் என்ற பெயரிட்டிருந்த அந்த செல்வந்தருக்கு இப்பொழுது பட்டினத்தார் என்றுதான் நாம பெயர் வைக்க வேண்டும். ஏன்னா இப்ப அவர் என்னவாயிட்டாரு, ஞானம் அடைந்து விட்டார். எத்தனை செல்வம் இருந்தாலும் அத்தனையும் நம்முடன் வரப்போவதில்லை. இந்த உண்மையை யார் உணர்த்தினாங்க, மருதவாணனாக வந்த சிவபெருமான்.
இந்த ஞானத்தை அவர் தெரிந்து கொண்டு விட்ட பின் அவர் என்ன பண்றாரு, கோவணத்தை உடுத்தி கொண்டு அத்தனை செல்வத்தையும் அவர் வேண்டாம் என்று உதறி தள்ளி விடுகிறார். பட்டினத்தாருக்கு தலைமை கணக்கராக இருந்தவர் சேந்தனார். அவரிடம் என்ன சொல்றாரு, என்னுடைய அத்தனை சொத்துக்களையும் இந்த கருவூலத்தையும் திறந்து வைத்து விடுங்க, ஏன்னா முரசரிச்சிடுங்க, யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் வறியவர்களோ பொருள் இல்லாதவர்களோ வந்து எடுத்து செல்லட்டும் அப்படின்னு முரசறிவியுங்கள் அப்படின்னு கிளம்பி போயிடுறாரு, வெறும் கோவண துண்டை கட்டி கொண்டு. இப்படி கிளம்பி போயிட்டாரா, சேந்தனாருக்கு இப்பொழுது பொறுப்பு வந்து விடுகிறது. என்னன்னு, அவர் தானே தலைமை கணக்கர், அவர் திறந்து விடுறாரு அவருடைய கருவூலத்தை. வறியவர்கள்லாம் வந்து பொருளெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. இதை கேள்விப்பட்ட திருவெண்காடர், பட்டினத்தாருடைய தமக்கை அக்கா, அவங்க என்ன பண்றாங்க, இது என்ன பிள்ளை இல்லாத சொத்தா, எடுத்து வாரி வெளியே வீசி அடிக்கிறதுக்கு, நான் ஒருத்தர் இருக்கேன் இல்லையா, என்கிட்ட சொல்லி இருக்கலாம் இல்லையா, இவர் பாட்டுக்கு திறந்து வச்சுட்டு போனாக்கா கருவூலத்தை யார் வேணாலும் வந்து எடுத்துட்டு போயிடுவாங்க இல்லையா அள்ளிட்டு. அப்போ அந்த அம்மையாருக்கோ கோபம் வந்து விடுகிறது. அவங்க நேராக போய் சோழ மன்னனிடம் புகார் கொடுத்து விடுகிறார்கள், நான் ஒருத்தி இருக்கேன், என்கிட்ட கொடுக்காம இவர் வறியவர்களுக்கெல்லாம் தானம் வழங்கிட்டு போறாரு, இது என்னன்னு கேளுங்க அப்படின்னு முறையிடுறாங்க. சோழராஜாவா கொஞ்சமா யோசிக்காம சேந்தனாரை சிறையில் அடைச்சு விடுகிறார். இதை கேள்விப்படுகிறார் பட்டினத்தார். ஈசனிடம் முறையிட்டு அவரை விடுதலை செய்து விடுகிறார். இப்போ தமக்கையாருக்கோ ரொம்பவும் கோபம் வந்துடுச்சு. என்னன்னா, இப்படி இவர் தாரை வாத்துட்டு போறாரு இல்லையா செல்வத்தை எல்லாம், நாம சும்மா விடலாமா, இவரை நாம இந்த எல்லையை தாண்ட விடலாமா, ஏதாவது செய்தாகணும் இல்லையா. அதனால ஒரு முடிவு பண்றாங்களாம். என்னன்னு, அவருக்கு சாப்பாட்டுல விஷம் வச்சிடலாம் அப்படின்ற ஒரு கொடுமையான எண்ணத்தை அந்த அம்மையார் நினைத்து விடுகிறார்களாம். அதை செயல்படுத்தவும் துணிகிறார்களாம். எப்படி, எரிநஞ்சுன்னு ஒரு விஷத்தை வாங்குறாங்களாம் அந்த அம்மையார். அது எப்படிப்பட்டது, கையிலே வைத்திருந்தாலே அந்த கையே வெந்து விடுமாம், ஓட்டை விழுந்து விடும், அத்தகைய கொடிய விஷம் எரிநஞ்சு. அதை கொண்டு வந்து சாப்பாட்டில எப்படி வைக்க முடியும், வைத்தார்கள். நாம சாணின்னு சொல்லுவோம் இல்லையா, மாட்டுச்சாணம், அதிலே பொதிந்து அந்த எரிநஞ்சை அப்பத்திலே வைத்து சுடுகிறார்களாம். அந்த ஆப்பத்தை கொண்டு வந்து தன்னுடைய தம்பியிடம் கொடுக்கிறார்களாம் பட்டினத்தார்கிட்ட. அப்பா ரொம்ப நேரம் பசியா இருப்ப, இந்த இதையாவது சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாங்களாம். வீட்டு வாசலுக்கு வெளியில. இவருக்கா தெரியாது, மகா நல்ல வாய்வை வாங்கி பார்க்கிறார். அப்பொழுது அவருக்கு தெரிந்து விடுகிறது உள்ளே இருக்கக்கூடிய எரிநஞ்சு. அப்போ சொல்றாரு, தன்வினை தன்னை சுடும், இந்த ஓட்டப்பம் வீட்டை சுடும் அப்படின்னு வீசி எரிகிறாராம். அப்போ அந்த வீடே தீப்பற்றி எரிகிறதாம். அப்போ அந்த அம்மையாருக்கு தெரிந்து விட்டது, இவர் சித்தர், இவரை நாம கொல்லணும்னு நினைச்சது எவ்வளவு பெரிய தவறு. காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாங்களாம், தெரியாம செஞ்சுட்டா என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்னு. அப்போ அந்த ஊர் எல்லையை தாண்டும் பொழுது பட்டினத்தாருடைய தாய் வந்து கேட்கிறாங்களாம், மன்றாடி ஒரே ஒரு விண்ணப்பம் சுவாமி அப்படின்றா போல. என்னன்னா, ஐயா நீ எங்க வேணா போய்க்கோ, ஆனா இறந்து விட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ தான் வந்து என்னுடைய சிதைக்கு தீ மூட்டணும், இந்த ஒரு வேண்டுகோளை நீ நிராகரிக்க கூடாது அப்படின்னு ஒரு அன்பு கட்டளை இடறாங்களாம் அவருடைய அன்னை. அதை அவர் ஏற்றுக்கொள்கிறார். சத்தியம் செய்து விட்டு புறப்படுகிறார். அம்மா நான் எங்க இருந்தாலும் நீங்க இறந்தீங்கன்னு தெரிஞ்சு அவங்களுடைய சிதைக்கு நான் தீ மூட்டுவேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாராம் பட்டினத்தாரு. பல இடங்களுக்கு போகிறார், கால் போன போக்கிலே போகிறார், எல்லா இடத்துக்கும் போகிறார் தமிழ்நாட்டிலே. எத்தனை ஸ்தலத்திலே சிவபெருமான் எவ்வளவு உயர்த்தியோ அத்தனை இடங்களிலும் சென்று அவர் பாடல்களை இயற்றுகிறார். காஞ்சிபுரத்துக்கு வருகிறார், திருக்கச்சி ஏகம்பமாலை என்ற நூலை இயற்றுகிறார். திருவிடைமருதூருக்கு வருகிறார், திருவிடைமருதூர் மும்மணி கோவை என்ற நூலை இயற்றுகிறார். அதே மாதிரி சீர்காழிக்கு வராரு, திருக்கழுமல மும்மணி கோவை என்ற நூலையும் இயற்றுகிறார். கடைசியா அவர் வந்து சேர்ந்தது திருவொற்றியூர். அதற்கு முன்பு அவர் பல ஸ்தலங்களுக்கு செல்கிறார். அப்பொழுது கோவில் என்று அழைக்கப்படும் சிதம்பரத்திற்கு சென்று அங்கேயும் கோவில் நான்மலி மாலை என்ற நூலை இயற்றுகிறார். கடைசியாக திருவொற்றியூர் வரும்பொழுது அவர் இயற்றிய பாடல் திருவொற்றியூர் ஒருபா ஒருவது. இந்த 5 நூல்களும் 11ஆம் திருமுறையிலே வைக்கப்படுகின்றன. ஏன்னா 11ஆம் திருமுறையிலே 12 ஆசிரியர்கள் பாடல்களை இயற்றியிருப்பார்கள். அதிலே பட்டினத்தடிகளுடைய பங்கு 192 பாடல்கள், 5 நூல்கள். இது அவர் நமக்கு செய்திருக்கக்கூடிய, சைவத்திற்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தொண்டு. இப்போ சித்தராயிட்டார் இல்லையா, பல இடங்களுக்கும் செல்கிறார். அப்போ திருவாரூருக்கு வருகிறாராம். அப்போ அங்க ஒரு கும்பல் நின்றுகிட்டு இருக்கு, மக்கள் ஜனத்திரளாக. என்னன்னு கேட்டா, ஒரு சிறு குழந்தை பாம்பு கடித்து இறந்து விட்டான் ஐயா அப்படின்னு அந்த அம்மை ரொம்பவும் வருத்தமாக சொல்கிறார்களாம். இதை கேள்விப்பட்டவுடன் என்ன பண்றாரு பட்டினத்தார்,
அவனை தட்டி எழுப்புவது போல எழுப்புகிறாராம். குழந்தை உயிர் பெற்று எழுந்து விடுகிறானா. அப்போ மக்கள் எல்லாம் ரொம்பவும் சந்தோஷப்பட்டு காலில் விழறாங்களாம். எத்தகைய பெரிய மகான் இவர்! இறந்த குழந்தையை உயிர்ப்பித்து விட்டார் அல்லவா? இவருக்கென்று சக்தி இருக்கிறதல்லவா? தவம் இவருக்கு கைக்கூடியதல்லவா? அதனால இவரை வணங்குறாங்களாம். இவர் கொங்கு மண்டலத்துக்கு வருகிறார். வரும்பொழுது நடுநிசி வேலை. இவருக்கோ பசி காதடைக்கிறது. என்ன பண்றாரு? ஒரு வீட்டு கதவை தட்டுகிறார். கதவை தட்டி, அம்மா பசியாக இருக்கிறது, ஏதாவது உணவு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த வீட்டில் இருந்தவர்கள் என்ன நினைக்கிறாருங்களாம், இவன் ஏதோ திருடம் போல இருக்கு, மாறு வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு அவரை நைய புடைச்சுடுறாங்களாம். நல்லா அடிச்சுடுறாங்க அவரை. அவருக்கா வைராக்கியமாக போய்விட்டது. இதுக்கு மேல யார்கிட்டையும் கை நீட்டி யாசகம் வாங்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு உறுதியாக தோன்றிவிட்டது. இப்போ தமிழ்நாட்டு யாத்திரையெல்லாம் முடிச்சுட்டாரு. வடநாட்டுக்கு புறப்படுகிறார். அப்போ உஜ்ஜயினிக்கு போகிறார். உஜ்ஜயினியிலே சிவபெருமானுக்கு மகா காளேஸ்வரர் என்ற திருநாமம். அங்கே சென்று சங்கரரை மனதார தியானிக்கிறார். தரிசனம் முடித்தாயிற்றா? இப்பொழுது திரும்பி வர வேண்டும். அங்கே இருந்து உஜ்ஜயினிலிருந்து திரும்பி வரும்பொழுது ஒரு காட்டுக்கு வெளியில படுத்துக்கிட்டு இருக்காராம். பக்கத்துல ஒரு பிள்ளையாரு இருக்காரு. இந்த உஜ்ஜயினியை அப்பொழுது அரசாண்டு கொண்டிருந்தவன் பர்த்ருஹரி என்ற மன்னன். இந்த காட்டுக்குள்ள ஒரு கொள்ளை கும்பல் தங்கி இருக்கிறதாம். அவங்க என்ன ஒரு பிளான் பண்றாங்கன்னா, நாம இந்த உஜ்ஜயினி அரண்மனைக்குள்ள நுழைஞ்சு நாம கருவூலத்திலிருந்து பல பொக்கிஷமான பொருட்களை எல்லாம், செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு திட்டமிடுறாங்க. திட்டமிட்டுட்டு என்ன சொல்றாங்களாம், இந்த திட்டம் நன்றாக செயல்பட்டு விட்டால், வெற்றி அடைந்து விட்டால், இங்கே இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு நாம் ஒரு முத்து மாலையை பரிசாக கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்களாம். கிளம்பி போறாங்க. கொள்ளையடிச்சுக்கிட்டு வராங்க. இவரும் அமர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு பிள்ளையார் பக்கத்துல. கொள்ளையடிச்சு முடிச்ச உடனே என்ன பண்றாங்க, இவங்க வேண்டிக்கிட்டபடி ஒரு முத்து மாலையை வீசி அடிக்கிறாங்களாம் பிள்ளையார் மேல. அது தவறுதலாக பட்டினத்தார் மேல விழுந்து விடுகிறது. அவருடைய கழுத்திலே தொங்கி விடுகிறது. இவருக்கா ஒன்றும் தெரியாது. இவர் சலனமின்றி என்ன பண்றாரு, தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த பக்கமாக வருகிறார்கள் அரண்மனை சேவகர்கள், காவலாளிகள். வந்து என்ன பண்றாங்க, ஓ இவர்தான் திருடினார் போல, இப்போ அமைதியா மாறு வேஷம் போட்டுக்கிட்டு தியானம் பண்றா போல நடிச்சுக்கிட்டு இருக்காரு போல, இவரை சும்மா விடக்கூடாது, பிடிச்சுக்கிட்டு போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு பர்த்ருஹரி முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. அவர் தான் அந்த நாட்டோட ராஜா. அவரா விசாரிக்கவும் இல்லை, ஒன்றும் கேட்கவும் இல்லை வாக்கு மூலத்தை. சரி, இவர் வாயை திறக்க மாட்டேன்னு சொல்றாரு, அப்ப நல்லா நடிக்கிறாரு போல. பத்தியா, இவர் திருடினதுக்கு ஆதாரமாக இவருடைய கழுத்துல இந்த முத்து மாலை இருக்கிறது. இந்த முத்து மாலை எங்கே இருந்து வந்தது? அரண்மனையில் இருந்த பொக்கிஷம். அப்போ இவருக்கு மரண தண்டனை விதிக்கணும். என்ன மாதிரியான ஒரு தண்டனை பாருங்க. கழுத்தை வெட்டணும்னு சொல்லல, அவரு கழுமரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல இவரை ஏத்தணும் அப்படின்னு உத்தரவிட்டுடுறான் ராஜா. இப்போ கழுமரம் தயாராகி விட்டது. கொண்டு வராங்க. பட்டினத்தார கொண்டு வந்து என்ன பண்றாங்க, அதுல செருகணும்னு முயற்சிக்கும் பொழுது இவர் பாட்டு பாடுறாராம் சிவனை நினைந்து. நான் ஒரு தவறும் செய்யவில்லை, என்னை அநியாயமா கொண்டு வந்து இப்படி கழுமரத்துல ஏத்தணும்னு இந்த ராஜா கட்டளையிட்டு இருக்கான், இது தகுமா? சிவபெருமானே இந்த கழுமரம் தீப்பிடித்து எரிய வேண்டும் அப்படின்னு சபிக்கிறாராம். பாருங்க, கழுமரம் தீப்பிடித்து எரிகிறதா. இதை பார்த்த உடனே பர்த்ருஹரிக்கு ஞானம் பிறந்து விட்டது. ஒரு மகானை கொல்ல முயற்சிக்கலாமா? அவருக்கு மரண தண்டனை என்று நாம் அறிவிக்கலாமா? எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம். காலில் விழுந்து வணங்கி, ஐயா என்னை நீங்க சீடனா ஏத்துக்கணும் அப்படின்னு மன்றாடி கேட்கும் பொழுது இவ ஏற்றுக்கொள்கிறார். பட்டினத்தார் இந்த பர்த்ருஹரி இப்பொழுது பத்திரகிரியாராக மாறிவிட்டார், அவருடைய சீடராக. குரு எங்கே செல்கிறாரோ அங்கே பின்னாடியே வருகிறாராம் இவரும் பத்திரகிரியாரும். இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து விட்டார். உஜ்ஜயினிலிருந்து பட்டினத்தார் பின்னாடியே வராரு பத்திரகிரியாரும். அப்போ திரும்பவும் திருவிடைமருதூருக்கு வருகிறார் பட்டினத்தார். வரும்பொழுது அங்கே 4 பக்கமும் கோபுர வாசல்கள் உள்ள அங்க அந்த கோவில்ல, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த 4 பக்கமும். அப்போ இவர் என்ன பண்றாரு, கிழக்கு கோபுர வாசல்ல அமைதியா உட்கார்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு பட்டினத்தார். மேற்கு கோபுர வாசல்ல பத்திரகிரியார் அமர்ந்திருக்காரு. ஆனா அவரோட இப்ப யார் இருக்காங்க, கையில ஒரு திருவோடும் பக்கத்துல ஒரு நாயும் இருக்கு. இப்போ ஒரு துறவி வந்து கேட்கிறாராம், சுவாமி எனக்கு ஏதாவது பிச்சை இட முடியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது பட்டினத்தார் சொல்கிறாராம், நான் என்னப்பா உனக்கு பிச்சை இடுறது, நானும் துறவி,
அந்த மேற்கு கோபுர வாசல்ல என்னுடைய சீடன் ஒருத்தன் இருக்கான், அவன் குடும்பஸ்தான், அவங்கிட்ட போய் நீ கேளும் ஐயா, உனக்கு கிடைக்கும் அப்படின்னு வழிகாட்டி விடுறாராம். அவரோ வராரு துறவி, வந்து சொல்றாரு, ஐயா அவங்க குரு சொன்னாரு கிழக்கு கோபுர வாசல்ல ஒரு குடும்பஸ்தான் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கான்னு, நீங்க எனக்கு ஏதாவது பிச்சை போட முடியுமான்னு கேட்கும் பொழுது தன்னுடைய தவறு புரிகிறது பத்திரகிரியாருக்கு. ஏன்னா துறவின்னு சொன்னா கையில எதையும் வச்சிருக்க கூடாது. இவர் என்ன வச்சுக்கிட்டு இருக்காரு, கையில திருவோடு வச்சுக்கிட்டு இருக்காரு, அத பக்கத்துல ஒரு நாயம் வச்சுக்கிட்டு இருக்காரு. எவ்வளவு பெரிய தவறு, அதையும் துறந்தாராம் பத்திரகிரியார். இப்பொழுது முழு துறவி ஆகிவிட்டார், முழு சன்னியாசி ஆகிவிட்டார். அங்கே அவருக்கு முக்தி கிடைக்கிறது. இதை கொடுத்தவர் பட்டினத்தார். இப்ப பட்டினத்தாருக்கு ஒரு செய்தி எட்டுகிறது, என்னன்னு, தன்னுடைய தாய் காலமாகி விட்டார் அப்படின்னு. இவர் என்ன சத்தியம் செஞ்சுட்டு வந்தாரு அந்த ஊரை விட்டு வரும் பொழுது, என்ன ஆனாலும் நான் உன்னுடைய சிதைக்கு தீ மூட்டுகிறேன் என்ற ஒரு சத்தியம் செய்தார் அல்லவா, அதை காப்பாற்ற வேண்டும் அல்லவா அந்த வாக்கை. அதனால கிளம்பி போறாராம். ஊர் மக்கள்லாம் ஒரு சன்னியாசிக்கு இந்த மாதிரி ஒரு காரியம் செய்ய வேதத்துல இடம் கிடையாது, சாஸ்திர சம்பிரதாயத்துல இதற்கு இடம் கிடையாது அப்படின்னு மறுக்கிறாங்களாம். ஆனா இவர் என்ன பண்றாரு, எல்லாரையும் ஒதுக்கிட்டு ஊர் மக்கள் எல்லாம் தன்னுடைய தாயினுடைய சிதைக்கு தன் கையாலேயே அந்த காய்ந்த விறகு கட்டையெல்லாம் அடுக்கினார்கள் அல்லவா, அதையெல்லாம் எரிந்து விட்டு பச்சை வாழை இலைகளையும் வாழைத்தண்டையும் வைத்து பரப்பி விட்டு அதன் மேலே தாயினுடைய சிதையை தூக்கி வைக்கிறாராம். அது எங்காவது எரியுமா? ஆனால் இதே ஒரு நிகழ்வுதான் ஆதிசங்கருடைய வரலாற்றிலும் நடந்தது. அவரும் துறவி சந்நியாசி, அவருக்கு இந்த காரியத்தில் ஈடுபடக்கூடாது என்ற சாஸ்திர விரோதம் இருந்தது. ஆனால் அதை முறியடித்து அவர் எப்படி அதை நிறைவேற்றினாரோ அதே போலவே பட்டினத்தாரும் நிறைவேற்றுகிறாராம். என்ன ஒரு அருமையான பாடல் பாடுகிறார் பாருங்கள். அப்பொழுது 10 பாடல்களை பாடி தன்னுடைய தாய்க்கு சிறை மூட்டுகிறாராம். முந்தி தவம் கடந்து அந்த பாடல் வரும் அல்லவா, 300 நாள் சுமந்து அந்தி பகலாய் சிவனை நினைந்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற அன்னைக்கோ தீயிடுவேன், முன்னை இட்ட தீ முப்புறத்திலே பின்னை இட்ட தீ தென்னிலங்கையிலே அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே அப்படின்னு பாடுறாரு. இந்த 10 பாடல்களை கேட்டால் எத்தகைய கடின நெஞ்சு உடையவருக்கும் மனம் இலகிவிடும். அவ்வளவு மனம் உருகி விடும்படியான வார்த்தைகள் கொண்ட பாடல்களை பாடுகிறார். 10 பாடல்களை பாடியவுடன் அந்த வாழைத்தண்டும் வாழை இலையும் தீப்பற்றி எரிகிறதாம். எத்தகைய பெரிய அதிசயம் மகானுக்கு! ரொம்பவும் அற்புதமாக தன்னுடைய தாயினுடைய சபதத்தை நிறைவேற்றி விட்டார் அல்லவா. இப்பொழுது திருவொற்றியூருக்கு வருகிறார். அங்கே அவர் என்ன முடிவு பண்றாரு, சரி நாம சமாதி அடைஞ்சு விடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அங்கேயே தங்குகிறார். தங்கும் பொழுது அந்த கடற்கரையிலே மாடு மேய்க்கும் சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்களாம். அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு இவர் கொஞ்ச நேரம் விளையாட்டு காண்பிப்பாராம். என்ன பண்ணுவாங்களாம் அந்த சிறுவர்கள், ஒரு பக்கம் அவரை அடைத்து விடுவார்களாம் மணலை கொண்டு மூடி, அவர் வேறு வழியாக வெளியே வருவாராம். இது தொடர்ந்து நடக்கக்கூடிய விளையாட்டு. சரி, ஒரு நாள் முடிவு பண்ணிட்டாரு, நாம இங்கேயே சமாதி அடைஞ்சிடலாம் அப்படின்னு. இவர்கள் விளையாட்டாக என்ன பண்றாங்களாம், மாடு மேய்க்கக்கூடிய சிறுவர்கள் மணலால் அவரை மூடி வாரும் ஐயா வெளியே வாரும் அப்படின்னு கூப்பிடும் பொழுது அவர் வெளியே வரவில்லை. ஆனால் அங்கே ஒரு சிவலிங்கம் மட்டுமே இருக்க கண்டார்களாம். அவர் சமாதி அடைந்து விட்டதற்கான அறிகுறியது. எத்தனை ஒரு அரிய ஒரு சாதனையை செய்துவிட்டு எவ்வளவு அடக்கமாக அவர் சமாதி அடைந்து விட்டார். திருவொற்றியூரிலே அவரது சமாதி இருக்கிறது. எத்தகைய ஒரு அருளாளர்! ஒருவர் மகானாக இருக்கலாம் அல்லது சித்தராக இருக்கலாம். ஆனால் இவர் என்ன பண்றாரு, பாடல்களையும் ஏற்றிருக்கிறார் அல்லவா, தன்னுடைய பங்களிப்பை கொடுத்திருக்கிறார் அல்லவா. இன்றும் நாம் இவருடைய பாடல்களிலே ஞான புலம்பலை காணலாம். இருப்பது மெய்யென்றெண்ணி உலகத்தை நீங்கள் நம்பிவிடாதீர்கள் அப்படின்ற பல வாசகங்களை இவர் சொல்கிறார். என்ன சொல்றாரு, இந்த உலகத்திலே எது நிலையானது? செல்வம் நிலையானது கிடையாது. அருள் மட்டுமே, இறைவனுடைய அன்பு மட்டுமே நமக்கு நிலையானது. அதையே நாம் மேற்கொள்ள வேண்டும் என்ற பல உபதேச மொழிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நாம ஞான புலம்பல் என்றே குறிப்பிடுகிறோம் சைவத்திலே. இத்தனை நேரமும் அற்புதமாக பட்டினத்தாருடைய வரலாற்றை நாம் பார்த்தோம். மீண்டும் ஒரு அருளாளர் சந்திப்பிலே சந்திக்கலாம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.